ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். நான் வந்து பாலக்கீரையில் தான் செய்ய போகிறேன். பாலக்கீரை ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நான் க்ளீனாக சுத்தமாக மண் இல்லாமல் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பஜ்ஜிக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சூடு பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும். நீங்கள் எவ்வளோ பஜ்ஜி செய்கிறீங்கன்னு பார்த்து நீங்கள் ஆயில் எடுத்துக்கோங்க. இது சூடு ஏறட்டும். அடுத்து நம்ம வந்து என்ன எதை வச்சு நம்ம வந்து பஜ்ஜி செய்ய போகிறோம் பார்க்கலாம். நம்ம வந்து இப்போது சுத்தமான கடலை மாவு எடுத்துருக்கேன். நல்லா க்ளீனாக இருக்கும். வெறும் கடலை மாவு இது. வேறு எந்த மாவும் நான் மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணால் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் வந்து காஷ்மீர் சில்லி பொடி எடுக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கலரும் வரும். அந்தளவுக்கு காரமும் இருக்காது. கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு கலர் எந்த அளவுக்கு வேணும், காரம் எப்படி வேணும்னு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த பஜ்ஜி மாவு திட்டத்தில் வந்து நம்ம இப்போ கலக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரெக்டாக மீடியம் பதத்துக்கு நம்ம கலக்கிக்கலாம். நான் இப்போ வந்து இதை கலக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு பார்த்து சேர்த்துக்கிறேன். நீங்களும் உப்பு எவ்வளோ இருக்குது மாவுன்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த பஜ்ஜி வந்து கரெக்டாக வரும். நான் க்ளீனாக கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஆயில் நல்லா சூடு ஏறி இருக்குது. இப்போ இந்த கீரையை ஒவ்வொரு பீஸாக நான் நல்லா பெரிய இலையை பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதை எடுத்து இந்த காம்பை பிடிச்சி நல்லா பார்க்கவே அழகாக பச்சை பசேர்னு இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். வாங்க செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பஜ்ஜி மாவில் இப்படி தடவி நம்ம எடுத்துக்கலாம். அதிகமாக மாவு அதில் இருக்கக்கூடாது. அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அதிகமாக மாவோடு போட்டோம்னா அது போண்டா மாதிரி நல்லா இருக்காது. இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாகவும் லைட்டாக அதில் மாவு கீரை சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒன் டே வீடியோ எடுக்கிறதுனால கரெக்டாக வரல என்னால் பஜ்ஜி செய்யும்போது. யாராவது வீடியோ இருந்தால் நல்லா இருந்துச்சு. ஸ்டாண்டும் உடஞ்சி போச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு கீரையாக எடுத்து அதில் 2 பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து அசாமல் விட்டுக்கலாம். நீங்கள் பார்த்து விடுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, நல்லா அருமையாக இருக்குது. சாப்பிடுவோம். இப்போ எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ பார்க்குறதுக்கு, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. செம்மையாக இருக்குல்ல. பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குது இல்லை? நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். டீ காஃபி கூட சாப்பிட்லாம். சாயந்தரம் ஸ்நாக்ஸாக செம்மையாக இருக்கும். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் செஞ்சு கொடுக்கலாம். டெய்லி செய்ய முடியாது, ஆயில் ஐட்டம் இல்லையா? வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு கொடுக்கலாம். கீரை நல்லா சத்தானது. கீரை பொதுவாகவே சத்து தான். அதனால இது வந்து ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க சாப்பிடுவாங்க. நீங்களும் சாப்பிட்லாம் டீ காஃபி கூட. ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. சூப்பரான ஒரு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குல்ல பார்க்கவே. நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் கீரை இருக்குது இல்லையா, அது எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். மீன் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. சில டைம் இந்த லக் பீஸ் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட தெரியுது. பஜ்ஜியாகவும் தெரியுது இல்லையா? செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த கலரில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இது கரெக்டான பதம். நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஆயில் அவ்வளோவா இழுக்காது. நம்ம பார்த்து மீடியம் சிம்மில் வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லாமே நான் சுட்டு எடுத்துட்டேன். எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ ஃபஸ்ட் டைம் யாராவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.